இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, ட்ரிப் ஆயிடுச்சு. இதை இவதான் பண்ணிருக்கணும். நான் யாருன்னு காட்டுறேன் இரு. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நட்சத்திரா? என் லவ் ஸ்டோரி விஷயத்துல உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குல்ல? எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். இரு நான் உங்க அம்மா போய் கூட்டிட்டு வரேன். முதல்ல உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா மம்மி கிட்ட நம்ம சேர்ந்தே போலாம். இப்ப சொன்ன பாரு, இது நல்லா இருக்கு. என்ன நட்சத்திரா, ஏதோ டி-ஷர்ட்ங்கற? என்ன டி-ஷர்ட்? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் சரி அதையே கேட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லாததை கேட்டுட்டோமா? இப்போ காட்டுறேன் இரு. அந்த டி-ஷர்ட் இதானே? இத நீங்க தான் எடுத்தீங்களா? யா, நாங்க தான் எடுத்தோம். சரி, அத என்கிட்ட கொடு. கொடுக்கணுமா? கொடு. கொடுடா. கொடுன்றல. சரி, கொடு. சரி, அது கொடு. சரி, இது கொடுக்கறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அண்ணனை நேர்ல பாக்கும்போது நீ எப்பவும் அவர் மேல கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு தானே இருப்ப. இன்னைக்கு என்ன அண்ணனோட போட்டோவை டி-ஷர்ட்ல போட்டுட்டு இருக்க? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நிஜமாவே ஒண்ணும் இல்லையா? இல்ல. ஆஹா, நிஜமாவே ஒண்ணும் இல்லையா பிந்து? நம்ம போலாம் வா. சரி சரி சரி. ம், அந்த டி-ஷர்ட் கொடுத்துட்டு நீ போ. ஆஹா, இல்ல நட்சத்திரா. ககன் கூட எதுக்கு சண்டை போடணும்னு உன் மாமாவே பின்வாங்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது. அத விட்டுட்டு பிரச்சனை பண்ணாரு, என் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுன்னு. வீட்ல பெரிய பிரச்சனை எனக்கு போல இருக்கு. ஆமா, மாமா இப்படி தலையிட மாட்டாருன்னு சொல்றீங்க? தலையிட மாட்டாரா? தலையிடட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அத நீயும் பார்க்க தானே போற. அண்ணா அண்ணா அண்ணா, போனை வச்சுட்டாரு. போச்சுடா, அண்ணனுக்குள்ள இருக்கிற ரகட் பாய் வெளில வர ஆரம்பிச்சிட்டான். இத பாக்கும்போது இந்த வீட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது போல இருக்கே. ஆமாடா, உன் லவ் ஸ்டோரி தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா அண்ணாக்கு ஃபோன் பண்ணா அண்ணா நமக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பண்றாரு. ஆமா. என்னாச்சு மாமா? ககன் உன்கிட்ட ஏதாவது பேசினானாமா? இல்ல மாமா. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து உன் நெத்தியில பொட்டு வச்சு உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். ஐயோ, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே ஆயிடுச்சு. அவன் சொன்னதே உங்க அப்பா கிட்டதான். மாமா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த 5 ஏக்கர் லேண்ட்ல யாருமே பார்க்காத ஒரு புது டவுன்ஷிப்பை நான் உருவாக்க போறேன். அந்த டவுன்ஷிப்புக்கு என்னுடைய வருங்கால மனைவி பேரையே தான் வைக்க போறேன். And her name is பூமி. பூமி பூமி என்னோட பொண்ணு. அவ பேரை எதுக்கு நீ யூஸ் பண்ற? பூமி தான் என்னுடைய வருங்கால மனைவி. அவன் இவ்ளோ பேசிருக்கான். அவனை அங்கேயே வெட்டி போடுறத விட்டுட்டு ஏன் வந்தீங்க மாமா? ஆக்சுவலா அவன் யார் மாமா? நம்ம பொண்ணோட பேர்ல டவுன்ஷிப் வைக்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு? நானும் இதை கேட்டதுக்கு பூமி உன்னோட சொந்த பொண்ணான்னு அவன் என்கிட்ட கேக்குறான். அப்படின்னா மாமா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது பூமியை பத்தியா? நான் நட்சத்திர பத்தி தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அவன் பார்வைக்கு வேணா பூமிய சொந்த பொண்ணா இல்லாம போலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பூமி என்னோட சொந்த பொண்ணுதான்.
நாளைக்கு வரேன்னு சொன்னால வரட்டும். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். செத்தான். அம்மா இந்து, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன். ஆஹாஹாஹாஹா, சமையல் வாசனை கமகமன்னு வருதே. சீக்கிரம் போடு, இன்னைக்கு நான் ஒரு புடி பிடிக்கிறேன். வா 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 வா, சீக்கிரம் வந்து பரிமாறு வா. ஆ, சாப்பாடு எல்லாம் பரிமாறிக்கலாம். என்னடி எல்லாத்தையும் சமைச்சிட்டேன். ஆனா எல்லாமே கொஞ்சமா தான் பண்ணிருக்கேன். மருமக சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருந்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லனா அதுல கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் இருக்கு, அத சாப்பிடுங்க. ஆ, என்ன சரியா? சரின்னு தான் சொல்ல முடியும். சீக்கிரம் வாமா, வா வா வா. வாமா, வா வா. உட்காரு, உட்காருமா. உட்காருமா, உட்காரு. உனக்காக நான் உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணிருக்கேன். உட்காரு. அட, நீ என்னடா என்ன இவ? என் மருமகளுக்கு சமமா வந்து உட்கார்ற? உனக்கு நேரம் நல்லா இருக்க போய் தான் இவ நமக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. இல்லன்னு வை, இவங்க குடும்பத்துல பொண்ணு கிடைச்சிருக்குமா? எந்திரி எந்திரி எந்திரி. எந்திரா. முதல்ல வந்து எனக்கே இல்லன்னா என்னத்த இதெல்லாம்? நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே, சேர்ந்தே சாப்பிடுவோம். ஐயோ தப்புமா, அப்படிலாம் சொல்லாத. நீ எங்க வீட்டோடைய மகாலட்சுமி, இந்த வீட்டுக்கே மகாராணி. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். அவ்வளவுதான். பாத்தீங்களா மாமா, அப்பா எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு? அவரும் இங்க வருவேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா வருவாரு. அவரை தடுக்கவே முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா. எதுவும் நடக்காம இருக்கணும்னா ககனை தடுத்தே ஆகணுமா? அவனதான் இருப்பான். அவங்க கிட்ட போய் பேசு. அவனை வர வேண்டாம்னு சொல்லு. ஓ, ஹலோ பூமி, சொல்லுங்க. இப்ப உடனடியா நீ கட்டின துணியோட நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரு பூமி. நாளைக்கு நம்ம கல்யாணம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நம்ம 2 பேருக்கும். இவ்வளவு நாளா நான் உன்னுடைய மனசுல இருக்கனா இல்லையான்னு சின்ன தயக்கத்தோட தள்ளியே நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு எந்த வித தயக்கமோ இல்ல பயமோ இல்ல. நீ இப்போவே வந்துரு பூமி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சொல்றத கவனமா கேளுங்க. பூமி ப்ளீஸ், நீ எதுவும் சொல்லாத. முதல்ல நான் சொல்றத கவனமா கேளுங்க. பூமி ப்ளீஸ், நான் இப்ப எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல பூமி. நீ வர முடியாதுன்னு சொல்றல, அது ஆக்சுவலி ஒரு வகையில நல்லதுதான்.